அப்படி என்னடா பண்ண கை வலிக்கிற மாதிரி வேலை கஷ்டப்பட்டிய அப்புறம் ஏன் கை வலிக்குது ஏன்னு தெரியல கை திடீர்னு வலிக்குதுன்னு சொல்கிறிய எங்கேயாவது இடிச்சுக்கிட்டியா என்ன ஒரு இடத்துல இருந்ததானே உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வால் இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியான பயங்கரமான வால் பையன் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன்றான் இருக்கிறது சாதா பார்த்தீங்களா எவ்வளோ குண்டாக இருக்கான் கை பாருங்க 5 வயசு ஆக போகுது இந்த மாதிரி ஒல்லிய குச்சி மாதிரி இருக்கிற பசங்களை பார்த்துருக்கீங்களா எப்போவுமே கால் வலிக்குன்னு சொல்லுவான் இன்னைக்கு கை வலிக்குதுன்னு சொல்லுவான் கை கால் வலி என்ன பண்ணுறது அடங்கிறதே இல்லை சாப்பிட்டதானே சரியாக சாப்பிட்றதே இல்லை ஓகே பாய் நேற்று தான் கை வலிக்குதுன்னு சொன்னேன் நேற்று கை வலிக்குதுன்னு சொன்னேன்னா நேற்று போயிட்டு என்ன பண்ணியிருக்கான் நான் வெளியிலலாம் போவாத பிடிச்சோன்னே எப்படி கத்துறான் பார்த்தீங்களா வெளியில் போவாதடான்னு சொன்னேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு எந்திரிச்சு வெளில போயிருக்கான் அப்படியே மாடிக்கும் போயிருக்கான் மாடிக்கு போயிட்டு ஓடி வரும்போது அந்த பைப்பு ஒன்று இருக்குது போல இருக்கு மேலே இந்த தண்ணி பைப்பு மேலே போகும்ல இருக்கு அந்த பைப்பில் நல்லா இடிச்சுக்கிட்டான் தெரியுது அவங்களுக்கு வீக்கம் ஒன்றும் பண்ணலை விரலே பாருங்க கோணையாக பிடிச்சி இந்த அந்த காலுக்கு இந்த மாதிரி இருக்கும் விரல் அந்த விரலே கோணையாக போயிடுச்சு இந்த இப்படி எந்த வையாரத்தில் படுத்துன்னு இருக்கான் பாருங்க இன்னைக்கு சொட்டு மருந்து ஊற்றலான்னு போனால் சளி இரும்பல் இருக்குன்னு சொட்டு மருந்து ஊற்றலை இந்த கை கால் வலிக்கெல்லாம் கொஞ்சம் தேவலாம் சொட்டு மருந்து ஊற்றலான்ட்டு பார்த்தா இந்த வேலை பண்ணி வச்சிருக்கான் என்ன பண்ணுறது டேய் அடங்கவே அடங்க மாட்டியாடா இப்போ கால் வலிக்குது நொண்டி நடக்கிறான் நாளைக்கு ஒரு நாள் லீவு மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஸ்கூலுக்கு போனேன் என்ன பண்ணுவாருன்னு தெரில சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே இன்னைக்கு ஏதோ லீவ் எதுக்கு தெரியுமா பிரின்ஸ்பால் பையனுக்கு கல்யாணம் சொல்லி இன்னைக்கு லீவ் விட்டாங்க நாளைக்கு லீவ் போடணும்னு சொன்னான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுண்டா சொன்னா அதுக்கு என்ன சொல்கிறான்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னான் கால் வலி குறைஞ்சிச்சுமா என்னால் நடக்க முடியுதுமான்னு சொன்னான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போனேன்டா சொன்னா ஐயோ கால் வலிக்குதம்மா எப்படிம்மா நான் நடப்பேன் ஆனால் கால் வீக்கம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சி என்னது நாங்கள் என்ன சொல்லணும் பார்த்தீங்களா வால் எப்படி பேசுது இது பயங்கரமான வாளுங்க இது பார்க்குறதுக்கு நீங்கள் தான் ஒரு பல்லி இந்த பாருங்க கொஞ்சம் வீக்கம் குறைஞ்சிச்சு ஷூ போட முடியாது நாளைக்கு கால் என்ன பண்ண நாளைக்கு ஷூ போட முடியாது முடியாது தானே நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டியா ஏன் இது இப்படி இங்கேருந்து இந்த கேட்டுக்கிட்ட 10 வாட்டி நடந்து போகிற ஸ்கூலுக்கு ஏன் லீவ் போடுற சொல்லு சொல்லு கேட்டுக்கிட்ட மட்டும் வாயை பாருங்க உள்ளே இருக்கிற ஐட்டம் எல்லாம் தெரியுது